Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா Thingspeak வெப்சைட்ல இருந்து எப்படி டேட்டாவை Nodemcu கெட் பண்றது. சோ சிம்பிளா ஒரு ஆன் ஆஃப். சோ ஒரு ஆன் ஆஃப் தான் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். எப்படின்னா Thingspeakல இருந்து எப்படி Nodemcu ரீட் பண்ணி ஒரு லைட்டை ஆன் ஆஃப் பண்றது அப்படி பத்தி தான். சோ இதான் பாத்தீங்கன்னா Thingspeak வெப்சைட். நீங்க யாரும் லாகின் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. சோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிறேன். சோ சைன் இன் பண்ணீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா Thingspeakல எப்படி டேட்டா அப்லோட் பண்றது அதாவது ரைட் பண்றது அப்படின்ற பத்தி பார்த்திருந்தோம். சோ அதான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் லெவல் அப்படின்றது. சோ அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது ரைட் பண்றதுக்கான வீடியோ. அதாவது பாத்தீங்கன்னா Nodemcuல இருந்து Thingspeakக்கு டேட்டா அனுப்புறது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா Thingspeakல இருந்து Nodemcu டேட்டா எடுக்கிறது. சோ ரீட் அந்த மாதிரி மெத்தட் தான். சோ இப்போ பாத்தீங்கன்னா நியூ சேனல் கிரியேட் பண்ணி அதுக்கு நேம் பாத்தீங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப்னு வச்சுக்கிறேன். ஒரே ஒரு ஃபீல்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ஃபீல்ட் இருக்கும். உங்களுக்கு எத்தனை ஃபீல்ட் வேணுமோ அத்தனை ஃபீல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு லைட் கனெக்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீல்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன். சோ மத்தபடி நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. கீழ வந்து சேவ்னு சொல்லி இருக்கும். சேவ் மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டா போதும். அவ்வளவுதான். சோ நீங்க ஒரு நியூ சேனல் கிரியேட் பண்ணா போதும். சோ சேவ் சேனல் அப்படினு இருக்கும். சேவ் சேனல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா இதுல வந்து நம்ம எதுவும் ரைட் பண்ண போறது கிடையாது. ரீட் தான் பண்ண போறோம். சோ ரைட்டும் பண்ணுவோம். அது வந்து சொல்றேன் உங்களுக்கு போனா. சோ ரைட் எதுக்கு யூஸ் ஆகும், ரீட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினு. சோ முதல்ல ரைட் பாத்தீங்கன்னா இங்க டேட்டா வந்து அப்லோட் பண்றதுக்கும் ரீட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து டேட்டா எடுக்கிறதுக்கும் தான் யூஸ் ஆகும். அப்படி நான் வச்சுக்கோங்க. நம்ம ரைட் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படினா ஆன் ஆஃப் வந்து ஒரு பட்டன் வச்சு ரைட் பண்ற மாதிரி, ரீட் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி நம்ம லைட் ஆன் ஆகிறதுக்கு Nodemcuல எழுதுறதுக்கு. அவ்வளவுதான். சோ இப்போ முதல்ல இந்த ரைட்டை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன். சோ இந்த ரைட்டுக்கான API கீ எடுத்துக்கோங்க. இந்த API கீ எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு HTML பேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த HTML பேஜுக்கான கோட் வந்து நான் காமிக்கிறேன். சோ சிம்பிள் தான். இவ்வளவுதான். சோ பட்டனுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வச்சு CSS வச்சு HTML கோட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இந்த ஆன் கிளிக்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு இது இருக்கு பாத்தீங்கன்னா. சோ இதான் பாத்தீங்கன்னா API request. சோ இந்த API request வந்து ரைட் request. சோ இந்த ரைட் request தான் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ரைட் request வந்து நமக்கு தேவைப்படும். சோ அதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த API key. இந்த API key கொண்டு வந்துட்டு நீங்க கரெக்ட்டா என்ன பண்றீங்க அப்படினா நீங்க கிரியேட் பண்ண சேனலோட ரைட் API key அத கொண்டு வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிருங்க. சாரி ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணிட்டேன். வேற எதுக்குள்ள போயிடுச்சு. கரெக்ட்டா இங்க கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. சோ இந்த ரைட் API கீன்றது இப்போ நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்றோம் அப்படினா அந்த டேட்டா வந்து நேரா எங்க போகும்னா Thingspeak போகும். சோ அடுத்து Thingspeakல இருந்து தான் Nodemcu கெட் பண்ணும். சோ நம்ம வந்து ஆர்டர் எங்க இருந்து கொடுக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் மூலமா கொடுக்கிறோம். ஆன்ன்ற ஆர்டரும் ஆஃப்ன்ற ஆர்டரும் ஒரு ரிக்வெஸ்டும் ஒரு பட்டன்ல இருந்து போகுது. அந்த பட்டன்ல இருந்து போறதா பாத்தீங்கன்னா நேரா Thingspeak போகுது. சோ இதுல பாத்தீங்கன்னா field 1 = 1 அப்படின்றதும் field 1 = 0 அப்படின்றதும் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல 1ன்ற வேல்யூவும் 0ன்ற வேல்யூவும் நம்ம டிஃபால்ட்டாவே செட் பண்றோம். சோ அதுக்கான வேல்யூ தான் பாத்தீங்கன்னா அந்த field 1 = 1 field 0 field 1 = 0ன்றது. 0னா ஆஃப் 1னா ஆன் அவ்வளவுதான். சோ பெரிய இது எக்ஸாம்பிள்லாம் கிடையாது. சோ அது வந்து டைரக்ட்டா நீங்க என்டர் அடிச்சு பாத்தீங்கன்னா நான் இப்ப காமிச்சேன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நான் டைரக்ட்டா என்டர் அடிக்கிறப்போ 1 ன்னு வச்சு என்டர் அடிக்கிறப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அங்க 1 ன்னு என்ட்ரி விழுந்துருச்சு. நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0 ன்னு வச்சு என்டர் அடிக்கிறேன். சோ 0 ன்னு வச்சு என்டர் அடிக்கிறப்ப என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா ரைட் API கீயை யூஸ் பண்ணி நம்ம என்டர் பண்றப்ப இது பாத்தீங்கன்னா மேனுவல் என்டர். சோ மேனுவல் என்டர் தான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேனுவலா என்டர் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா அங்க ரைட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 2 இப்போ 0 வந்துருச்சு. சோ இது ஏன்னு பாத்தீங்கன்னா 15 செகண்டுக்கு ஒன் டைம் தான் பாத்தீங்கன்னா இங்க அப்டேட்டே ஆகும். சோ அதான் பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க வந்து கரெக்ட்டா நான் வச்சுக்கணும். ஒரு சில நேரம் வந்து நீங்க ஆஃப்னு கொடுத்தாலுமே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இங்க இந்த Thingspeak வெப்சைட்ல அப்டேட்டே ஆகும். சோ அத நீங்க கரெக்ட்டா நான் வச்சுக்கணும். உங்களால 50 செகண்ட்ஸ்க்குள்ள எந்த ஒரு டேட்டாவும் அப்டேட் பண்ண முடியாது. சோ 50 செகண்ட்ஸ்ன்றது டிஃபால்ட். அத நீங்க கரெக்ட்டா நான் வச்சுக்கணும். 50 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க ஆன் ஆஃப் பட்டன் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வர்க் ஆகும். இங்க பாருங்க நான் 50 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கொடுக்கிறேன். 1 கொடுத்தேன். இப்போ பாத்தீங்கன்னா 0 அடிச்சிட்டு கொடுத்தேன் அப்படினா 50 செகண்ட்ஸ் ஆயிருச்சு அப்படினா இப்போ பாருங்க நான் 50 செகண்ட்ஸ் ஒன்னும் ஆகல அதனால 0 இருக்கு. ஒருவேளை 50 செகண்ட்ஸ் ஆயிருச்சு அப்படினு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 0க்கு பதிலா இப்போ 5 வந்துட்டு போயிடுச்சு பாத்தீங்கன்னா. சோ எனேபிள் ஆயிருச்சு. 0வும் இங்க என்ட்ரி ஆயிருச்சு. சோ 50 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இங்க அப்டேட்டே ஆகும். சோ அந்த அப்டேட் ஆன வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும் இல்லையா. சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம கோட் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க இந்த இடத்துல நம்ம எடுக்கிறதுக்கான API கீ அது பேர் பாத்தீங்கன்னா ரீட் API கீ. இது ரைட் API கீ. இந்த ரைட் API கீ யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து
நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஏபிஐ கீ பார்த்தீங்கன்னா கீழே இருந்த ரீட் ஏபிஐ கீ. ஸோ உங்களுக்கு ரைட்டை பற்றி ஒன்றும் விளக்கமாக வேணும்னா நான் ரைட்டு பற்றியே வந்து தனியாக போட்டிருப்பேன், எப்படி வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒன்லி பார்த்தீங்கன்னா ரைட் மட்டும் தான் பண்ணிக்கிருக்கேன். அந்த பட்டனை யூஸ் பண்ணி அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் போட்டு ரைட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் நான் ஆன் கொடுக்குறேன், ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. இப்போ ஆன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், பார்த்தீங்கன்னா எனக்கு அப்லோடே ஆகலை, ஏன்னா 50 செகண்ட்ஸ் ஒன்றும் ஆகலை. ஸோ இப்போ தான் 7 வந்திருக்கு, அப்போ இப்போ தான் அப்லோட் ஆகுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக ஒரு சில நேரம் கரெக்டாக அப்டேட் ஆகிடும், ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த 50 செகண்ட்ஸ் எடுக்க தான் செய்யும். ஸோ இப்போ 0லேருந்து நமக்கு 1 போகணும், கொஞ்சம் நேரம் ஆகும். 50 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்ற வேல்யூக்கே போகும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்கு போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு பட்டன் மூலமாக எப்படி இந்த இதில் ரைட் பண்ணுறது அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறது. ஸோ ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திங்க்பிக்ஸில் இந்த மாதிரி கோட் இருக்கும். ஸோ கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியும் சேர்த்தே கொடுத்துறேன். ஸோ அந்த லைப்ரரியும் சேர்த்து டவுன்லோட் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ், இந்த thingspeak.h அப்படின்ற லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இந்த சேனல் நம்பர், ஸோ இந்த சேனல் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண சேனல் இருக்கும் இல்லையா, இப்போ நான் எல்இடி ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிக்க இல்லையா, அந்த சேனலுக்கான ஐடி அங்கே அதிலே சேனல் ஐடின்னு இருக்கும், அந்த ஐடியை காப்பி பண்ணி வந்து இங்கே போட்டுங்க. ரீட் ஏபிஐ கீ, ஸோ ரீட் ஏபிஐ கீ தான் இவ்வளோ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், கீழே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதான் ரீட் ஏபிஐ கீ. இந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எதுலையுமே இதில் மாற்றுற மாதிரி ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஒய்ஃபை நேம், பாஸ்வேர்டு, இந்த சேனல் ஐடி, ரீட் ஏபிஐ கீ இதுதான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டும் வந்து நம்ம கெட் பண்ணி எடுப்போம் இல்லையா. ஸோ கெட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து ரிக்வஸ்ட் வந்து கரெக்டாக கொடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபீல்டை வந்து கெட் பண்ணி எடுக்கிறதுக்கு சேனல் நம்பரும் ரீட் ஏபிஐ கீயும் வச்சு ஃபீல்டை கெட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவும் கெட் பண்ணுறதுக்கு எப்படி இது பண்ணணும். நம்ம வந்து ஒரே ஒரு ஃபீல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீல்டு 1. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு 1 மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே பண்ணணும். இந்த ஃபீல்டில் இருக்க டேட்டாவை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் int led thinkpics.get field as int அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 1ன்னு போட்டால் அது ஃபீல்டு 1ன்னு அர்த்தம். உங்களுக்கு எத்தனை ஃபீல்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சேனலில் அத்தனை ஃபீல்டையும் பார்த்தீங்கன்னா கீழே நான் வந்து அன்கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டு 1னா 1, ஃபீல்டு 2னா 2, 3னா 3ன்னு போட்டு உங்களுக்கு எத்தனை ஃபீல்டு வேணுமோ அத்தனை ஃபீல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டுலேருந்து வர வெளியே இஃப் கண்டிஷனை போட்டு 1ஆக இருந்தால் ஆன் பண்ணணும், 0ஆக இருந்தால் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா டயக்ராம். ஸோ இதான் நான் T4ல் வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் டயக்ராம் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ T4ல் வந்து ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதில் ஒரு ரிஜிஸ்டரும் போட்டிருக்கேன், 220 ஹோம் ரிஜிஸ்டர். ஸோ நீங்கள் 220 ஹோம் ரிஜிஸ்டர் போட்டு T4ல் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரௌண்ட்லேயே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இதை அப்லோட் பண்ணி விட்டுலாம். T4 வந்து பின் மோடு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு கொடுத்து வச்சுருங்க. ஸோ பின் மோடு நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து அப்லோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அப்லோட் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கேன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி அதை கிரவுண்டு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸ். இப்போ இதுக்கான ரிக்வஸ்ட்டு எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண HTML பேஜ்லேருந்து நேராக திங்க்பிக்ஸில் ரைட் ஆகி அந்த ரைட்டான டேட்டாவை இந்த நோடம்சி ரீட் பண்ணி வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ. இப்போ பாருங்கள் 00 இருக்குது, எல்இடி ஆஃபில் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து எல்இடின்ற வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன்னு கிளிக் ஆகிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1ன்றது வந்துருச்சு. ஸோ 1 செகண்ட்ஸ்க்கு 1 வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ 1 வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடியும் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருங்க கையை வச்சு காமிக்கிறேன். ஸோ எல்இடியும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா, அதாவது 15 செகண்ட் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து திரும்பி ஆஃப் பண்ணுறேன். இங்கே 10ன்னு வந்துருச்சுன்னா ஓகே இப்போ திரும்பி அப்லோட் ஆயிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரீட் மட்டும் இல்லாமல் ரைட்டை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ரைட்டு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம முந்தைய வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.